ஹாய் காய்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மள எல்லாருக்குமே சில ட்ரீம்ஸ் இல்லை கோல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். பட் ஆனால் அதை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ நம்ம அதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே எடுத்திருக்க மாட்டோம். பட் நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். அதுக்காக நீங்கள் உங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக நைட்டு 10 மணிக்கு படுத்து காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா போதும். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்று வாக்கிங் போங்க, இல்லை ஜாகிங் போங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். இதில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட், நீங்கள் டெய்லிக்கும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அது ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். இதனால் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். நெக்ஸ்ட், டெய்லி மார்னிங் தவறாமல் குளிக்கணும். அப்புறம் குளிச்சுக்கலான்னு தள்ளி போடக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி குளிக்கிறனால நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட், தினமும் வாட்டர் நிறைய குடிங்க. இதனால் உங்கள் பாடி ஹைட்ரேட்டாக இருக்கும், உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும், அண்ட் ஆல்சோ டைஜஷனுக்கு கூட சப்போர்ட் பண்ணும். இன்னும் நிறையா நன்மைகள் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆச்சும் குடிங்க. நெக்ஸ்ட், உங்களையோ இல்லை உங்கள் வேலையவோ அஃபெக்ட் பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் நோ சொல்ல பழகிக்கோங்க. எப்போவுமே உங்கள் வேலையில் ஃபோக்கஸ்டாக இருங்க. நெக்ஸ்ட், நீங்கள் சம்பாதிக்கிறத தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பண்ணுற எல்லா செலவையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வீண் செலவு பண்ண மாட்டீங்க. அண்ட் லாஸ்ட், ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஃபேமிலியோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதனால் உங்களோட மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அண்ட் உங்களோட ஸ்ட்ரெஸ், அனெக்சிட்டி, டிப்ரெஷன் இது எல்லாமே கண்டிப்பாக போயிடும். ஓகே காய்ஸ்,